காலேஜ் படிச்சு முடிச்சு வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போது நான் என்ன நினைக்க ஆரம்பிச்சேன்னா, இந்த ஊழியக்காரங்களே நம்பக்கூடாது. ஊழியக்காரன் சொன்னா அவனை கட்டிடவே கூடாது. பாஸ்டர், ஊழியக்காரங்க இவங்க எல்லாரும் நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா தன்னோட ஃபேமிலியை தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த வேலையே நமக்கு வேண்டாம். சில டைம் இப்போ எனக்கு இவங்களோட டைம் வேணும்னு நான் நினைப்பேன். அப்போ இவங்க பிஸியா இருப்பாங்க, இல்லாட்டி யாராவது அண்ணா இதை கொஞ்சம் அப்படின்ட்டு வரும்போது எனக்கு வந்து நோ நோ நீ போ. ஸோ நான் ஒரு தடவை என்னோட மென்டர்ஸ்ட்டு பேசும்போது நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் பற்றி நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், ஐ ஃபீல் லைக் அ லிட்டில் சைல்ட் வித் அ டாய் டெல்லிங் திஸ் டாய் இஸ் மைன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் இட் வித் எனி ஒன். நான் வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி உணர்றேன். இந்த டாய் வந்து என்னோடது, நான் அவங்க யாரோடையும் நான் ஷேர் பண்ண விரும்பல. ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அத்தனை வருஷம் ஒரு ஸ்டேட் ஆஃப் அன்கான்ஷியஸ்னஸ், நான் யாரா இருக்கிறேன், எனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியாம இருந்த மாதிரி இருந்துச்சு. மேரேஜ் வந்து ஒரு சின்ன ஐ ஓப்பனரா இருந்துச்சு. சின்ன ஐ ஓப்பனரா, பெரிய ஐ ஓப்பனர், பெரிய ஐ ஓப்பனரா இருந்துச்சு. இல்ல அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஐ ஓப்பனர் வந்துச்சுல. இப்போ கேரி வந்து இந்த டீச்சிங்ஸ் விஷயமா அவங்க ஏதாவது வாசித்துக்கிட்டு இருக்கிறது இல்லாட்டி வீடியோஸ் பார்க்குறத பார்க்கும் போது நான் போய் பக்கத்தில் நின்று பார்ப்பேன். இல்லாட்டி அவங்க சம்டைம்ஸ் சொல்லுவாங்க இதை பாறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சில காரியங்களுக்கு நான் பயந்துருக்கேன். தயவு செய்து இது இந்த சண்டே இதுதான் பிரசங்கம் பண்ண போறீங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. இல்ல லவி நீ இதை கேளு அப்படின்னா பக்கத்துல இருந்து அழுதுட்டு இருப்பேன். இத போய் சொன்னா என்ன சொல்றீங்க? சில காரியங்கள் எனக்கு கீழே விழுறது. ஏன் நீங்க நின்னுட்டு ஜோம் பண்ண மாட்டீங்களா? ஏன் கடவுளுக்கு நீங்க நின்னு ஜோம் பண்ணா கேட்க மாட்டாரா? அதையும் ஜோம் பண்ணும் போது விழணும் அப்படின்லாம் கேட்டிருக்கேன். அந்த சூப்பர் நேச்சுரல் பிரேக் அவுட் ஆன போது ஒரு தடவை சொன்னாங்க, இங்க வாயேன் ஜோம் பண்ணலாம். ஜோம் பண்றாங்க, நான் கீழே விழுறேன். நான் விழுந்துட்டு எழும்பிட்டு சொல்றேன், நான் இதை நம்பல, நான் இதை நம்பல. அப்புறம் ஏன் விழுந்த அப்படின்னு கேட்டாங்க. நான் ஏன் விழுந்தேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் இதை நம்பல. 3 months கஷ்டப்பட்டேன். இல்ல இந்த மாதிரி சர்ச்சில் நடக்கும் போது நான் வந்து வெளியில போயிடுவேன். அப்போதான் பையன் பிறந்திருந்தான், அவனை தூக்கிட்டு வெளியில போயிடுவேன். வெளியில சர்ச்சுக்கு வெளியில வாக்கிங் போயிடுவேன். இல்லாட்டி எனக்கு அதை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், பயமா இருக்கும், என்ன நடக்குதுன்னு புரியாம இருந்துச்சு. ஸோ யூஸ்வலி நான் வெளியில போயிடுவேன். அப்போ ஒரு தடவை வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராம் நம்ம சேனலில் ஆரம்பிக்க போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய ரொம்ப நாள் நமக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ ஒரு பாஸ்டர் ஊழிய தம்பதியர்களை வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி, ஸோ அதனுடைய முதல் இதாக வந்து யாரை நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தில பாஸ்டர் ஜேசுடியான் இருக்காங்க. ஸோ மிஸ்ஸஸ் லவினா ஜேசுடியான் அவங்கள்ட்ட இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் நம்ம சந்திக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம சேனலில் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டர் அப்படின்னா வந்து நம்ம பாஸ்டர் ஜேசுடியான் அவர்கள் சொல்லலாம். நிறைய மாற்றங்களாக அதுலேருந்து உருவாகிருக்கு அவர் பார்த்ததுக்கப்புறம். ஸோ இந்த ப்ரோக்ராமும் அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். வாங்க நம்ம ப்ரோக்ராமை அவங்கள மீட் பண்ணலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி உங்களுடைய நேர்காணலை. அதுவும் குடும்பமாக நான் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது எங்களுக்கு. தேங்க்யூ. ஸோ பலருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் சொல்லி நாங்கள் நம்புகிறோம். எடுத்தோடனே இதுக்கு ஓகே சொல்லி பாஸ்டர் அவர்களுக்கும் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் எடுக்கிறோம் எங்கள் ஈடன் டிவி சார்பாக வந்து. ஸோ மெயினாக நான் ஃபஸ்ட்டு நான் என்ன உங்களுடைய லைஃப் ஆரம்பத்துலேருந்தே, ஸோ நீங்கள் எங்கேருந்து உங்களுடைய லைஃப் ஆரம்பிச்சது? டெஸ்ட் மணியாக பிரதரை பற்றி நிறையா தெரியும், பாஸ்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய லைஃப் பற்றி நான் வந்து மிஷனரி கிட். ஓகே. என்னோட அப்பா அம்மா வந்து ஒரிசாவில் பயனியர் மிஷனரிஸாக ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷனோட இருந்து ஒரு 30 years மிஷனரிஸாக இருந்தாங்க. அதனால நான் என்னோட தம்பி தங்கச்சி நாங்கள் எல்லாரும் ஹாஸ்டலில் வளர்ந்தோம். ஹாஸ்டல்? ஓகே ஓகே ஓகே. ஹாஸ்டலில் ஒரு எந்த வயசுல இருந்து? 5 வயசுல இருந்து ஹாஸ்டல்ல இருந்தோம். 5 வயசுல இருந்து? ஓகே ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி அந்த படிக்கிற ஸ்டேஜ்ல? ஓகே ஓகே.
நீங்களும் உங்களுடைய தம்பி தங்கச்சி. ஓ 3 பேருமேவா? ஓகே ஓகே ஓகே. ஸோ அது ஒரு மிஷனரி கிட் ஹாஸ்டல். சரி சரி சரி. ஸோ அங்கே தான் நாங்கள் வளர்ந்தோம். வி வர் லாட், நாங்கள் நிறையா மிஷனரி கிட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட வளர்ந்தோம். அங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு அது பெரிய பாதிப்பாவோ ஏதோ எனக்கு இழப்பு நடந்ததாகவோ நான் நினைக்கல. எனக்கு அப்போ தெரியலை. ஸோ படித்து முடிச்சுட்டு காலேஜ் அடுத்து ஒரு 5-7 வருஷம், ஸோ 5 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். பல ஹாஸ்டல்களில் வளர்ந்தேன். ஏசப்பா இருக்கிறாருன்னு தெரியும், ஏசப்பாவோட நான் பேசுகிறேன், எனக்கு உறவு இருக்குன்னு தெரியும். ஆனால் அவர் மேலே எனக்கு நிறையா கசப்பு இருந்துச்சு, அவரை நான் ஃபுல்லாக அறியலை அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஸ்மூத்தாக நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். டில் ஐ காட் மேரிட். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வளரும் போது மிஷினரி பிள்ளைகளாக வளர்றீங்க, பட் ஃபுல்லாக அவங்க ஊழியம் தான் இருந்திருப்பாங்க. அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஆண்டவருக்கும் உங்களுக்குமான உறவு? நீங்கள் எப்படி அதை திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த சின்ன வயசில்? நான் என்ன இப்போ எனக்கு தெரியுது, அப்போ எனக்கு தெரியல. இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, நான் அப்படி ஹாஸ்டலில் வளர்ந்தும் போது ஐ லுக் ஃபார் அட்டென்ஷன் ஃப்ரம் மை கேர் கிவர்ஸ். அதனால அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டால் இவங்க நம்மளை நல்லா வச்சுக்குவாங்க. ஆஸ் அ சைல்டு, எனி பிள்ளை அப்பா அம்மாட்ட அந்த ஒரு அரவணைப்பும் ஒரு கேரும் எதிர்பார்க்கும். இப்போ அப்பா அம்மா இல்லாத போது ஒரு ஹாஸ்டலில் வளரும் போது அங்கே இருக்கிற ஹவுஸ் மதர்ஸாக இருக்கட்டும், வார்டனாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட இருந்து அஃபர்மேஷன் அண்ட் கேர் எதிர்பார்க்க ஆரம்பித்தேன். அதனால அவங்க என்ன சொன்னாலும் செய்வேன். I was like the golden child. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க அந்த 5 வயசுலங்கிறது ரொம்ப அழுதீங்களா? அந்த மாதிரி அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு முன்னாடி இருந்தே என்ன ஸ்கூலில் 5 வயசில் என்ன ஸ்கூலில் போடுறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா என்கிட்ட சொல்லி வளர்த்தாங்க. நீ உன்னை ஹாஸ்டலில் போடுவோம், நாங்கள் அதுக்கப்புறம் உன்னை பார்ப்போம். ஆனால் எத்தனை நாள் கழிச்சு பார்ப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஒரு டைம் இப்போ 1 இயர்னா இவ்வளோ நேரம் ஆகும், 1 இயர் கழிச்சு தான் அப்பா அம்மாவை பார்க்க முடியும் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு பெருசாக அந்த நாட்களை பற்றி தினசரி வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சில காரியங்கள் ஞாபகம் இருக்கு. எதிர்பார்த்திருப்பீங்கல்ல, பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. எதிர்பார்த்த ஞாபகம் இருக்கு. அவங்கள விட்டு பிரிஞ்சு ஸ்கூல்ல விட்டுட்டு போகும்போது எப்படி உணர்வேன், அந்த வலி எப்படி இருந்துச்சு, அந்த வலியை நான் எப்படி அப்பா அம்மாட்ட காமிச்சா அவங்க வருத்தப்படுவாங்க. நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படின்னா தான் என் தம்பி தங்கச்சி ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்னு என்னையவே நான் தைரியப்படுத்தி கொண்ட செல்ஃப் டாக் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க தான் மூத்தவங்கல்ல? ஆமாம். அப்போ அவங்க ரொம்ப சின்ன பசங்களா இருப்பாங்க. ஆமாம். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது என் தங்கச்சியை அதே ஸ்கூலில் போட்டாங்க. எனக்கும் என் தம்பிக்கும், என் தம்பி 5 வயசு கழிச்சு 5 வருஷம் கழிச்சு ஜாயின் பண்ணா. அவங்களுக்குலாம் நீங்க தான் கம்ஃபர்ட்டா இருந்திருப்பீங்க. பட் ஆனால் அப்படி வளரும் போது நான் கேட்கறது அந்த பேரண்ட்ஸோட இதே இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அந்த ஆண்டவருடைய அந்த ரிலேஷன்ஷிப் கேட்குறேன், அந்த பக்தியெல்லாம் எப்படி இருந்தது, ஆண்டவர் மேலே ஹோப்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த மாதிரி அந்த வயசுல ரொம்ப யோசிக்க தெரியல. ஆனா காலேஜ் படிச்சு முடிச்சு வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போது நான் என்ன நினைக்க ஆரம்பிச்சேன்னா, இந்த ஊழியக்காரங்களே நம்பக்கூடாது, ஊழியக்காரன் சொன்னா அவனை கட்டிடவே கூடாது, பாஸ்டர் ஊழியக்காரங்க இவங்க எல்லாரும் நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா தன்னோட ஃபேமிலியை தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, அதனால இந்த வேலையே நமக்கு வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன். அந்த நாட்களில் நீங்கள் அப்படி வளர்ந்து வரும்போது, நான் கேட்குறேன் ஸ்கூலில் வளர்ந்து வரும்போதே ஹாஸ்டலில் இருக்கும்போது அப்போல்லாம் நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறேன். அந்த ஒரு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது இதில் நம்ம மட்டும் இப்படி இருக்கு அப்படிலாம் யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு வெளி உலகம் பற்றியே தெரியாது. மற்ற பிள்ளைங்க அப்பா அம்மாவோட வளர்றாங்கன்னு தெரியும். ஆனால் நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன் இதுதான் பெஸ்ட் லைஃப், ஹாஸ்டலில் இருக்கிறது தான் பெஸ்ட் லைஃப் அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன். அதனால எனக்கு அந்த 12 வருஷம் எனக்கு பிரச்சனை பெருசாக அவங்களுடைய அப்படியே ட்ராவல் அப்படியே போயிடுச்சு. ஆமாம், சரி இதுதான் இப்படிதான் லைஃப் செட் ஆயிருக்கு, ஓகே திஸ் இஸ் த பெஸ்ட் லைஃப் அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன். கடவுள் இருக்கிறாரு, பெஸ்ட் லைஃப் கொடுத்துருக்காரு. ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை அம்மா அப்பாவை மீட் பண்ணுவோம். சம்மர் ஹாலிடேஸ்க்கு அப்பா அம்மாவை மீட் பண்ணுவோம். அப்படிதான் நம்ம போனோம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க முடிச்சுட்டு வேலைக்கு வரும்போது தான் அந்த இது உங்களுக்கு தெரியுது இவ்வளோ டிஃப்ரெண்ட். ஸோ வேலைக்கு நான் வரும்போது
அங்கே நான் வேலை பார்த்த இடத்துல சில ஃபேமிலிஸை பார்த்தேன். ஸோ அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அங்கே வளர்றதை பார்த்தேன். அப்போ ஸோ இப்படியும் பிள்ளைங்க வளர்றாங்க, இந்த பிள்ளைங்களுக்கு தினமும் அப்பா அம்மா ஊட்டி விடுறாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஏக்கம் வர ஆரம்பிச்சது. ஸோ நம்ம ஏதோ மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. பட் ஏதோ ஒரு இடத்துல யோசிச்சிங்களா, இப்போ நம்ம சாக்ரிஃபைஸாக அதை பண்ணியிருக்கோம், இப்போ அம்மா அப்பா மிஷினரியாக இருக்காங்க, ஊழியம் பார்த்தாங்க, அப்படின்லாம் அந்த டைம் யோசிச்சிங்களான்னு, அந்த மேரேஜ் முன்னாடி அந்த மாதிரி நீங்கள் பாஸ்டர் கல்யாணம் பண்ண கூட நினச்சிங்களே, அந்த மாதிரிலாம் யோசிச்சு அந்த மாதிரிலாம் கல்யாணமே பண்ணக்கூடாது, ஆமாம் முதல்ல கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். நன் மாதிரி போய் அந்த மெடிக்கல் மிஷினரியாக போயிடணும். ஆமாம் சரி. அப்பா அம்மா நார்த் இந்தியாவில் பெருசாக ஓகே நாட்டம் இல்லாதவங்களும் ஆண்டவருக்காக மறிக்கிறேன்ற பேரில் ஊழியத்துக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ லைஃப்பை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்கு போயிட்டீங்களான்னு கேட்குறேன். அந்த ஆமாம் நான் ஒரு 11th 12th படிக்கும்போது எனக்கு எப்படியோ இந்த சிஸ்டர்ஹுட் நன்னா போயிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வர ஆரம்பிச்சது. சரி ப்ரேயர், ட்ரான்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அதை பற்றிலாம் நான் ஏதோ புக்ஸ் படித்தேன், இது நல்லா இருக்குதே. ஸோ சிஸ்டராக போயிட்டு மெடிக்கல் மிஷினரியாக இருந்து எங்கேயாவது மற்றவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு that will be the life, that will be the best life அப்படின்னு நான் ஒரு கட்டத்தில் யோசித்தேன். பட் ஆனால் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து மிஷினரியாக இருக்கிறதுனால அதுதான் கேட்குறேன், நீங்கள் வந்து அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா கேட்குறேன். இப்போ நீங்கள் நம்ம மேரேஜ் அப்படிலாம் யோசிக்காம ஏன் நன்னா அப்படி யோசிச்சதுக்கு காரணம் என்ன? ஃபேமிலி வெறுத்து போய் அது யோசிச்சிங்களா? அது மாதிரி கேட்குறேன். மெயினாக அந்த நன்ஸோட ட்ரான்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் வாசித்ததுனால நன்னா போனால் இந்த மாதிரிலாம் ஒரு குரூப் இருக்கிறாங்க, டீப்பர் எக்ஸ்பீரியன்சஸ் வித் காட் அப்படின்ட்டு, அதனால தான் நான் அதை யோசித்தேன். ஆனால் நான் டெஃபினட்டாக அப்பா அம்மா என்ன சொல்லி வளர்த்தாங்கன்னா, நீ மெடிக்கல் மிஷினரி ஆகணும், நீ கட்டாயம் டாக்டருக்கு படிக்கணும், நீ கட்டாயம் திருப்பிக்கு இதே இடத்துக்கு வரணும், நீ மெடிக்கல் மிஷினரியாக வரணும் அப்படின்னு என்ன சொல்லி 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 வளர்த்தாங்க. அதனால அது என்னோட பேஷனாக இருந்துச்சு. சரி எப்படியாவது டாக்டர் ஆயிடணும். இப்போ அதுக்கு முன்னாடி அந்த மேரேஜ் முன்னாடி இப்படி நீங்கள் டிசைட் யோசிச்சுட்டு இருந்தீங்களே, பாஸ்டர்ஸ் மட்டும் மேரேஜ் பண்ணக்கூடாது, ஊழியக்காரங்க பண்ணக்கூடாது, அப்போ அம்மா அப்பாட்டெலாம் இதை பற்றி ஃபைட்லாம் அதை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னை இப்படி ஹாஸ்டலில் ஓட்டுட்டீங்களே அந்த மாதிரி எடுத்து சொல்லியிருக்கீங்களா? இல்லை அப்பா அம்மாட்ட அந்த டைமில் நான் இந்த மாதிரி டாக்லாம் அப்பா அம்மாட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு ஃப்ரீயாக நான் ஃபீல் பண்ணதில்லை. மற்றதெல்லாம் ஃப்ரீயாக பேசுவோம். சாப்பிட்டியா, இது பிடிச்சிருக்கா, அம்மா இன்னைக்கு பிரியாணி பண்ணுங்க, அப்பா இது இன்னைக்கு நான் இங்கே போகணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பேசுவோம். ஆனால் இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் அப்பா அம்மாட்ட நான் பேசினதில்லை அந்த டைமில். அப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் அந்த பாஸ்டருடைய அலைன்ஸ் வந்திருக்கோம், அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி அப்போ வந்து சர்ச் ஆரம்பிக்கல, மினிஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு தெரியும். என்னோட ஒரே கிரைட்டீரியா என்னவா இருந்துச்சுன்னா, சரி கடவுளுக்கு பயந்த பையனா இருக்கணும், கடவுளை நேசிக்கணும். திஸ் வாஸ் மை டாப் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கிரைட்டீரியா. ஸோ என்கிட்ட ப்ரொப்போசல் கொண்டு வந்தவங்க எப்படி சொன்னாங்கன்னா, கடவுளுக்கு பயந்த பையன், ஹி ரியலி லவ்ஸ் காட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஆக்சுவலி ஃபியூ மந்த்ஸ் எடுத்தேன் இந்த ப்ரொப்போசலுக்கு எஸ் சொல்ல. சில ஃபியூ மந்த்ஸ் எடுத்தேன், பயந்தேன், எதுக்குள்ள காலை விடுறோம் தெரியலையே அப்படின்னு. செய்தி எதை கேட்டீங்களா, கேட்டிருக்கீங்களா? அப்போல்லாம் இந்த எந்த ரெவலேஷன், கிரேஸ் ரெவலேஷன் அதெல்லாம் எதுவுமே தெரியாது, அவங்களுக்குமே தெரியாது. மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? அவங்களோட மீட்டிங்ஸ்லாம் அப்படி அந்த மாதிரிலாம் அது இல்ல. அப்படி இல்ல, ஒரு ஊழியம் பார்க்கறா மட்டும் உங்களுக்கு தெரியும். ஆமா. ஸோ நீங்க ஒர்க் பண்ணிட்டே ஊழியம் அப்படி நினைச்சீங்களா, இல்ல ஃபுல் மினிஸ்ட்ரிக்கு போக போறாங்க? அதெல்லாம் எதுவுமே ரொம்ப நான் யோசிக்கல. நான் ஒர்க் பண்ணணும்னு தான் நினைச்சேன். நான் நர்சிங் படித்தேன். அதனால அப்போ நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணலான்னு தான் நினச்சேன். அப்புறம் சரி வில் டேக் இட் ஆஸ் இட் கம்ஸ், சரி இப்போதைக்கு இந்த மேரேஜ்க்கு எஸ் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி ஒரு 3 months எடுத்தோம். அப்புறம் நாங்கள் நான் எஸ் சொன்னேன். அப்புறம் ஆஸ் அ ஃபேமிலி வி மெட். நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் உங்களுடைய அலைன்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ப்ரொப்போஸ் பார்க்க ஆரம்பிச்சோமா எப்படி இருந்தது? நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்க? நான் வந்து இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன். வந்து என்னென்னா என்னுடைய இது வந்து வெரி சிம்பிள். சரி இது யார் கையிலேருந்து வாங்குகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். கிஃப்ட்டுன்றது என்ன கிஃப்ட்டுன்றதை காட்டலும். இப்போ ஃபஸ்ட்டு டைம் பாஸ்டர் ராம்பாபு வரும்போது அவருடைய வாட்ச் கழட்டி எனக்கு கொடுத்தாரு. டைட்டன் வாட்ச்.
ஆனா அது ரொம்ப ப்ரெஷியஸ். ரோலெக்ஸ்ன்றதுனால இல்லை, யார் கொடுத்தான்றது வந்து அது. ஸோ மேரேஜுமே என்ன பொறுத்தளவுக்கு இது யார் கையிலேருந்து வாங்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட பிலீஃப். ஸோ நான் இந்த ப்ரொபோசல் வரும்போது ஜெபம் பண்ணேன். இப்போ நேர்த்தியான இடத்தில் பங்கு கிடைத்தது அப்படின்னு ஒரு வசனம் தந்தார். ஸோ அந்த வசனத்தை வச்சே நான் முடிவு பண்ணிட்டோம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு போய் பார்த்து பேசி இல்லை, போகிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டு எஸ்னா தான் வீட்டுக்கு போகணுன்ட்டு சொல்லியிருந்தேன் அம்மா அப்பாட்ட. ஓகே. பட் நிறைய நீங்கள் உங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துருப்பாங்க, வீட்டில் எதாவது கேட்டிருப்பாங்களா? உங்களுக்குன்னு அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்களா? இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி அப்படி விருப்பப்பட்டீங்களா கேட்குறேன். அந்த மாதிரி இப்படிலாம் இருக்கணும் இல்லை அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் அம்மா அப்பாவுக்கு. அம்மா அப்பாட்டே நீங்கள் ஃபுல்லாகவே இது பண்ணிட்டீங்க. டோட்டலாக எந்த விதத்துலேயும் நீங்கள் குவாலிஃபிகேஷன் எதுவுமே அதை பற்றி பேசலை. ஓகே. ஆக்சுவலி வந்து அந்த எப்படி இருந்துச்சு நீங்கள் அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது, அப்புறம் மேரேஜ் முடிச்சுட்டு வரீங்க, அப்புறம் உங்கள் லைஃப்பில் எப்படி ஒரு மாற்றத்தை பார்க்குறீங்க? ஸோ மேரேஜ் வரைக்கும் நான் என்ன பார்த்தேன்னா, ஐ saw myself as a very good girl. சரி, எல்லா செக் பாக்ஸ்லேயும் டிக் பண்ணிட்டேன். ஒழுங்காக படித்தேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நல்ல காலேஜில் சீட் கிடச்சிது, படித்தேன், கடவுளோட ரிலேஷன்ஷிப் இருக்குது, ரிலீஜியஸாக இருந்தேன். ஸோ அப்படி இருந்தேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ன்றது ரொம்ப கம்மி. அதனால எனக்கு உள்ளே இருந்த உடசல் சடசல்லாம் வெளியில் தெரியாமல் இருந்திருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஸோ கல்யாணத்தில் ஒரு ஆள் கூடவே இருக்கிறாங்க அப்படிங்கும் போது மற்றவங்க யாரும் என்கிட்ட பார்க்காத சில உடசல்லாம் அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் அதை காட்ட ஆரம்பித்தேன். அப்போ காட்டும் போது எனக்குள்ள இப்படியா அப்படின்னு எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. மேரேஜுக்கு அப்புறம் சொல்றீங்க? ஆமாம். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களால தான் கல்யாணம் வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன், நீங்க அப்படின்னு அப்படி ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. எந்த விஷயம் உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? அது வெளியே வந்து நீங்க சில காரியங்களை. நான் என்ன நினைச்சேன்னா, நான் வந்து யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பெருசா தேவையில்லை, என்னை சுத்தி மக்கள் இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் ஹேண்டில் பண்ண தெரியும், இல்லைனாலும் ஹேண்டில் பண்ண தெரியும், எனக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி மேரேஜ் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது நான் நிறைய காரியங்கள் இவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சேன். அது எதிர்பார்க்கும் போது எனக்கு அது கிடைக்காத போது நான் வந்து ஒரு நார்மலா இது என் தேவையா இருந்துச்சு. இப்போ கையை பிடிச்சிட்டு நடக்கிறதா இருக்கட்டும், ஒருவேளை அப்படி செய்யலைன்னா எனக்குள்ள வந்து அது ஒரு பெரிய சண்டையா, இல்லாட்டி எனக்கு நார்மலா அதை பேச தெரியாம அத வேற வேற விதங்கள்ல சின்ன சண்டைகள் நடந்திருக்கு. ஆமா ஆமா. அதாவது சின்ன வயசுல இருந்து அப்படியே க்ளோஸா கேர் கிவர் யாரும் இல்லாம வளரும் போது அந்த தேவையே இல்லை எனக்கு அப்படின்னு நான் எனக்கே சொல்லிக்கிட்டேன். அப்பா அம்மாட்ட இருந்து அஃபர்மேஷனோ, என்னோட க்ளோஸா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லாம இருந்துச்சு. அப்படி இருந்ததுனால நான் எனக்கு அது தேவையே இல்லைன்னு சொல்லி வளர்ந்துட்டேன். ஆனா நம்ம எல்லா மனுஷங்களா இருக்கிற எல்லாருக்கும் அந்த தேவைகள் இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இப்படி மேரேஜ் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அதை வந்து ஒரு கரெக்டான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல வைக்க முடியாம ஓவரா கட்டி பிடிக்கிற மாதிரி. சரி, இத்தனை நாள் யாரும் இல்லை, எனக்கும் யாரும் தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. ஆனா இப்போ மேரேஜ் வந்த உடனே கிச்சனு கழுத்து நெரிச்ச மாதிரி பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஸோ அது ஒரு என்மெஷ்டான ரிலேஷன்ஷிப் ஆயிருது. சில டைம் இப்போ எனக்கு இவங்களோட டைம் வேணும்னு நான் நினைப்பேன். அப்போ இவங்க பிஸியா இருப்பாங்க, இல்லாட்டி யாராவது அண்ணா இதை கொஞ்சம் அப்படின்ட்டு வரும்போது எனக்கு வந்து நோ நோ நீ போ. ஸோ நான் ஒரு தடவை என்னோட மென்டர்ஸ்ட்ட பேசும்போது நான் இந்த மாதிரி சிச்சுவேஷன் பத்தி நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், ஐ ஃபீல் லைக் அ லிட்டில் சைல்ட் வித் அ டாய் டெல்லிங் திஸ் டாய் இஸ் மைன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் இட் வித் எனிஒன். நான் வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி உணர்றேன், இந்த டாய் வந்து என்னோடது, நான் அவங்க யாரோடையும் நான் ஷேர் பண்ண விரும்பல அப்படின்னு. டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படி சொல்லலாமா? அந்த மாதிரி திங்க், ஏன்னா நீங்க இத்தனை வருஷம் அப்படி இருந்ததுனால டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனா என் கூட இருக்கணும் அப்படி கூட சொல்லலாமா? ஆனா அதை கேட்க தெரியாம, அத ஹெல்த்தியா சொல்ல தெரியாம,
என் வாழ்க்கையும் அப்படி நசுக்கி பிடிச்ச மாதிரி அவங்களையும் நசுக்கி பிடிச்ச மாதிரி ஆறது தான் என்மெஷ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் இருந்தோம். நீங்கள் அந்த நேரம் எப்படி ஃபீல் பண்ணி உங்களுடைய? எனக்கு வந்து என் பேட்ச்ல பசங்களில் நான் தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணது. 24 இயர்ஸ் எனக்கு கல்யாணம் ஆகும்போது. ஸோ என் சர்க்கிளில் நான் தான் முதல்ல ஃபஸ்ட்டு. ஸோ பெருசாக இப்படின்ட்டு எனக்கு பாதை காட்டுறதுக்கு எனக்கு என் சர்க்கிளில் யாரும் இல்லாமல் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே சில டெசிஷன்ஸ் வச்சுருந்தேன். டிவோர்ஸ்ன்ற வேர்டு என் வாயில் வராது, கையை தூக்க மாட்டேன், என்னதான் கோவப்பட்டாலும், வீட்டை விட்டு போன்னு சொல்ல மாட்டேன், நான் உன்னை ஏன் கட்டினேன்னு கேட்க மாட்டேன். இந்த மாதிரி சில டெசிஷன்ஸ் வந்து திருமணம்ன்றதுலயே வச்சிருந்தேன். இவங்கன்றதுனால இல்லை, இவங்க இடத்துல யாரா இருந்தாலும் அது என்னுடைய டெசிஷனாக வச்சிருந்தேன். ஸோ அந்த டெசிஷன்னால அப்படியே போயிட்டே இருந்தது. அப்போ தான் கேரி ஆஸ்திரேலியாவிலேருந்து கேரி அண்ட் டெபின்னு ஒரு கப்பல் வராங்க. ஸோ அவங்க வந்து நிறையா சொன்னாங்க, லவி ஏன் இப்படி கஷ்டப்படுதுன்னா இப்படி ஹாஸ்டல் இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் இப்படி நடக்குது, அதுதான் பயத்தினால இப்படி பேசுது, பயத்தை தான் சொல்ல தெரியாமல் அது இப்படி சண்டையாக போடுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். அந்த கவுன்சிலிங் இல்லை அப்படின்னா வந்து. பட் அந்த நேரம் உங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் செட்டு? ஊழியம் பார்த்துட்டு இருந்தீங்க, ஸோ இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது? ஆமாம், இல்லை நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 30 பீப்புளாக இருந்தோம். அப்போ தான் சர்ச் ஆரம்பிக்கிறோம் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து. ஒரு 1.5 வருஷத்துல 300 ஆயிடுச்சு. ஆமாம், நல்ல வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் 1.5 இயர்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேயே பேபி. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆன் ஆர் பிளேட். ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மேரேஜ்லேயே பேபி, சர்ச், இது. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் தேர்ட் இயர்க்குள்ள திரும்ப அந்த சூப்பர் நேச்சுரல் பிரேக் அவுட், இப்படி லாட் ஆஃப் திங்ஸ் வந்ததுனால லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்பேஸாக ஓடிட்டு இருந்தது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல ஓடணும், யாரோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் நமக்கு விட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அத்தனை வருஷம் ஒரு ஸ்டேட் ஆஃப் அன்கான்ஷியஸ்னஸ், நான் யாரா இருக்கிறேன், எனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியாம இருந்த மாதிரி இருந்துச்சு. மேரேஜ் வந்து ஒரு சின்ன ஐ ஓப்பனரா இருந்துச்சு. சின்ன ஐ ஓப்பனர், பெரிய ஐ ஓப்பனர், பெரிய ஐ ஓப்பனரா இருந்துச்சு. இல்ல அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஐ ஓப்பனர் வந்துச்சுல. இப்போ கேரி வந்த போது சூப்பர் நேச்சுரல் பிரேக் அவுட் ஆச்சு. லாஃப்டர், ஜாய் என்கவுண்டர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து அது நடந்த போது அது கடவுள்கிட்ட இருந்து தான் வருதுன்னே எனக்கு ஏத்துக்க முடியல. அப்போ சரி, கடவுள் ஒருத்தர் தான் ஸ்டெடி கான்ஸ்டன்ட்னு நினைச்சோம். இது கடவுள்னு சொல்றாங்க, ஆனா இதை எனக்கு கடவுளான்னு எனக்கு தெரியல, எல்லாமே அன்ஷுவரா இருக்கு அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்தேன். ஸோ அது வந்து ஒரு ஷேக்கிங் பாயிண்ட், ஒரு வேக்கிங் பாயிண்டா இருந்துச்சு. அதை நீங்க அந்த ஊழியத்துல சொல்றீங்க, அந்த லாஃபிங் இதெல்லாம் இருக்கும்போது சொல்றீங்க. ஸோ அது வந்து உங்களுக்குள்ள இருக்கிற நிறைய பயங்களை வெளியே கொண்டு வந்து இந்த மேரேஜே ஒர்க் ஆகாதுன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்துச்சு. அது மேரேஜா எவ்வளவு வருஷத்துல நடந்தது? தேர்ட் இயர்ல. ஓகே, நான் கேட்கறது வந்து நீங்க மேரேஜ் பண்ணது ஒண்ணு, கண்டிப்பா அதை பத்தி பேசலாம். நம்ம இது பண்ணி வர்றீங்களா உள்ள, நீங்க அது வரைக்கும் ஒரு பெண்டிகாஸ்ட் லைன்ல அப்படி இருந்திருப்பீங்க. ஸோ பிரதர் வந்து அப்பதான் அந்த கிரேஸ் அந்த மாதிரி டாக்டரிங்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா? அந்த மாதிரி கேக்குறேன். அது ஆக்சுவலி சோ நான் பென்டிகாஸ்டல் லைன்னு நான் நினைக்கல. அதான் ஃபுல்லா ஹாஸ்டல்லே இருந்ததனால ஹாஸ்டல்ல இருக்கிற சாப்பலுக்கு போவேன். ஓகே ஓகே ஓகே. சோ பெருசா இந்த லைனும் கிடையாது. அந்த டாக்டரிங் பத்தி ஒரு ஐடியா கிடையாது. சரி 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 சரி. கிடையாது. ஹாஸ்டல்ல பிரேயர் செல் மாதிரி. ஓகே ஓகே. ஹாஸ்டல்ல பிரேயர் நடக்கும், அந்த பிரேயர்ல பாட்டா இருப்பேன். சரி. இந்த டீச்சிங்ஸ் விஷயமா அவங்க ஏதாவது வாசிக்கிட்டு இருக்கிறது இல்லாட்டி வீடியோஸ் பார்க்குறத பார்க்கும் போது நான் போய் பக்கத்தில் நின்று பார்ப்பேன். இல்லாட்டி அவங்க சம்டைம்ஸ் சொல்லுவாங்க இதை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சில காரியங்களுக்கு நான் பயந்துருக்கேன். தயவு செய்து இந்த சண்டே இதுதான் பிரசங்கம் பண்ண போறீங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. இல்ல லவி, நீ இதை கேளு அப்படின்னா பக்கத்துல நின்று அழுதுட்டு இருப்பேன். இத போய் சொன்னா என்ன சொல்றீங்க? சில காரியங்கள் எனக்கு ஒத்துக்க முடிஞ்சது. இப்போ அப்பா வந்து நல்லவரு, சரியா, நல்லவரா இருந்தா சரி, சந்தோஷம். சோ அந்த மாதிரி காரியங்களை எனக்கு ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது. இப்போ ஹீலிங் வந்து அப்பா எல்லாருக்கும் தரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி காரியங்கள் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். அப்பா வந்து ஜீசஸை தண்டிக்கல, அவரோட கோபாக்கினைய ஊத்தல, அந்த இதெல்லாம் சரி ஓகே, அதெல்லாம் ஓகே.
ஆனா லைஃப் வாஸ் ஆல்சோ ஓகே பிகாஸ் நான் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய டெத்லாம் பார்த்துருக்கேன். டெத்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு இருந்துச்சு. ஆனா சில பாயிண்ட்ல நான் வந்து முதல்ல அவங்க அந்த மெசேஜஸ் கேட்கும் போது வாசிக்கும் போது நான் பயந்தேன். பட் லேட்டர் ஆன் இந்த சூப்பர் நேச்சுரல் பிரேக் அவுட்லாம் ஆனும் போது கூட லாஃப்டர், இந்த கீழே விழுறது, ஏன் நீங்க நின்றுக்கிட்டு ஜோம் பண்ண மாட்டீங்களா, ஏன் கடவுளுக்கு நீங்க நின்று ஜோம் பண்ணா கேட்க மாட்டாரா, அதையும் ஜோம் பண்ணும் போது விழணும் அப்படின்லாம் கேட்டிருக்கேன். அந்த சூப்பர் நேச்சுரல் பிரேக் அவுட் ஆனும் போது ஒரு தடவை சொன்னாங்க, இங்க வாயேன் ஜோம் பண்ணலாம். ஜோம் பண்றாங்க, நான் கீழே விழுறேன். நான் விழுந்துட்டு எழும்பிட்டு சொல்றேன், நான் இதை நம்பல, நான் இதை நம்பல. அப்புறம் ஏன் விழுந்த அப்படின்னு கேட்டாங்க. நான் ஏன் விழுந்தேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் இதை நம்பல. அப்படியே சொன்னீங்களா? அப்புறம் இந்த லாஃப்டர்லாம் ஏன் இப்படி இவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க, நீங்களும் சிரிக்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து உங்களோட சிரிக்கிறாங்க, இது என்ன? அப்போ நீங்க சர்ச்சை க்ளோஸ் பண்ணிடலாம் சொன்னீங்களா? அப்போ நான் சொன்னேன், பாருங்க உங்களுக்கும் இது ஒத்து வருது, கூட இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஆனா எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு எனக்கு சொல்ல முடியல, ஆனா எப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அதனால எனக்கு அப்பந்தான் எனக்கு கடவுள் மேல இருந்த கோவம், எனக்கு மனசுல கடவுள் மேல நிறைய கோவம் இருந்துச்சு. ஏசப்பா நீங்க வந்து ஊழியங்கிற பேர்ல என்னோட சைல்ட்ஹுட் எல்லாத்தையும், I lost my childhood, normal childhood, because my parents went as missionaries. இப்போ சூப்பர் நேச்சுரல் க்ளோரிங்கிற பேர்ல I'm going to lose my husband அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு. என் ட்ரீம்ஸ்லாம் நான் வந்து பார்ப்பேன், நான் என் ட்ரீம்ஸ்ல நான் லாஃப்டர் அனாயிண்டிங்ல சிரிக்கிறத பார்ப்பேன், பயந்து எழும்புவேன். சோ ட்ரீம்ஸ்ல அத பார்ப்பேன். இப்படி ஒரு இதுல ட்ரீம்ல நிறைய ஆண்டவர்ல வீட்டை பேசியிருக்காங்க அந்த சீசன்ல. சோ எப்படி இருக்குன்னா அப்படியே தீம் படி இருக்கும். இது ஏதோ கிளம்புது, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, ஆனா இதால பேக்கே பண்ண முடியல, எல்லாரும் ட்ரெயின்ல ஏறிட்டாங்க, தான் ஏற முடியல. ஸோ சர்ச் ஒரு ஜேர்னில போது தன்னால ஜாயின் பண்ண முடியல அப்படின்ற தீம்ல நிறைய நாள் வரும். அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி கிளம்பி வந்துரும், ஆனா ட்ரெயின்ல லிஸ்ட்ல பேர் தேடினா தான் பேர் இருக்காது. இந்த மாதிரி அப்புறம் அந்த மாதிரி ட்ரீம்ல உங்களுக்கு நிறைய கன்சிக்யூட்டிவ் ட்ரீம்ஸ் நிறைய. இது இவங்க சர்ச்ல பேசுறது வந்து நான் கஷ்டப்படும் போது, அதை அக்செப்ட் பண்ண கஷ்டப்படும் போது ட்ரீம்ஸ் மூலமா ஏசப்பா என்கிட்ட பேசுவாங்க. பட் ஆனால் நீங்கள் இது பண்ணீங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஊழியக்காரரை கல்யாணம் பண்ணி தான் உள்ள வந்தீங்க, பட் இந்த அளவுக்கு அவர் ஒரு டிஃப்ரெண்டாக மினிஸ்ட்ரி பண்ணி இந்த அளவுக்கு வெளியே ரீச் ஆகல அப்படிலாம் யோசிச்சிங்களா? அப்படி நான் யோசித்தது இல்லை. ஆனா நமக்கு ஒரு மெசேஜ் இருக்கு, இந்த நான் அப்படி யோசித்தது இல்லை. ஆனா இந்த ஒரு மெசேஜ் இருக்கு, இந்த மெசேஜ் டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனா இதுல உண்மை இருக்கு அப்படிங்கிற அந்த கன்விக்ஷன்ல நான் வளர்ந்தேன். முதல்ல எடுத்த உடனே அந்த கன்விக்ஷன் இல்லை. அதாவது யாருமே கேட்காத கேள்வியெல்லாம் நான் இவங்க கிட்ட கேட்பேன். சிலர்லாம் நினைப்பாங்கல்ல, ஏன் இவங்க கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ட்டு. நான் கேட்காத கேள்வி கிடையாது, நான் கொடையாத குடைச்சல் கிடையாது. இது எப்படி, இது எப்படி, இது இந்த வசனம், இது என்ன, நீங்க இதை எப்படி என்ன சொல்வீங்க? சம்டைம்ஸ் எனக்கு வேத ஆதாரம்லாம் இல்லைன்னா கூட எனக்கு இது மனசுக்கு சரி வரல, இது எப்படி அப்படின்லாம் ஆமா நான் கேட்பேன். பேக் அண்ட் ஃபோர்த் பேசுவோம். அப்படி பேசும்போது என்னோட இன்செக்யூரிட்டிஸ் வரும். என்னோட இன்செக்யூரிட்டிஸ்னா, இவங்க நம்மளை வேல்யூ பண்ணல, அதனால தான் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நான் யாருன்னு எனக்கு தெரியாம இருந்த இடங்கள்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. ஸோ நான் அதை வந்து அப்பாட்ட நான் பேசி, அப்பா நான் யாருன்னு எனக்கு காட்டுங்க அப்படின்ட்டு நான் அப்பாட்ட இருந்து நான் யாருன்னு நான் அப்பாட்ட இருந்து கேட்க வேண்டியது இருந்துச்சு. அதை தவிர அப்பா என்கிட்ட ட்ரீம்ஸ்ல நிறைய இது பேசினாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அந்த செய்தி, பிரதரோட செய்தி நிறைய கருத்து வேறுபாடு நிறைய வந்திருக்கு, நிறைய எதிர்மறை அவங்கள விமர்சனம் பண்ணாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் எப்படி, நீங்களே நிறைய அவங்கள கேள்வி கேட்குறீங்க, பட் வெளியே விமர்சனம் அப்படி வரும்போதெல்லாம் அது ஓகேவா இருந்ததா? அதாவது எப்படின்னா, கேள்வி கேட்பேன், ஆனா நாங்க ரெண்டு பேரும் we come to a place of conviction. அண்ட் நான் வந்து அவங்க ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா அதுல எனக்கு கன்விக்ஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்பேன், இது எப்படி, இது எப்படி. ஆனா அப்பா ஏசப்பா என்கிட்ட ட்ரீம் மூலமா பேசும்போது எனக்கு அந்த கன்விக்ஷன் வரும். பெர்சிக்யூஷனை வந்து நான் பெருசா கண்டுக்கிறது இல்லை. எனக்கு அது சரி, our relationship is good, our family is good. அப்பா வந்து Jesus has trusted us with a group of people. நம்ம இதை எதுக்காக பண்றோம்னு நமக்கு தெரியும்.
ஸோ வெளியில மற்றவங்க என்ன பேசுறாங்க, எப்பமாவது யாராவது அந்த கமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். நீங்க மேரேஜ் ஆகி ஒவ்வொன்றா பண்றாங்க, ஒவ்வொன்றா வெளியே வருது. இப்போ உங்களுடைய அம்மா அப்பாவே வந்து புதுசாக தானே இருந்திருக்கும் அவங்க பேசுறதெல்லாம். அதெல்லாம் கேட்க அவங்களாம் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? நீங்க அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க என்ன மாதிரியான அதை ஹேண்டில் பண்ணீங்க தானே? அப்பா அம்மா மெசேஜஸ் கேட்பாங்க. சில டைம் சில கேள்விகள் அப்பா கேட்டிருக்காங்க. இதுதான் அவங்கள வந்து அவங்க மிஷனரி சர்க்கிள்ல வந்து கேள்வி நிறைய கேட்டிருக்காங்க, இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இனிஷியல் காலத்துல எல்லாம் கேட்கும் பொழுது அவங்க வந்து இந்த யோவான்ல ஒருத்தனோட அப்பா அம்மா சொல்லுவாங்க, அவங்க பையனை பத்தி அவனு வந்து கேள்வி கேட்டே இருப்பாங்க அவங்க அப்பா அம்மாட்ட. அவங்க சொல்லுவாங்க, அவன் வயது சென்றவனா இருக்கிறான், அவனையே கேட்டுக்கொள்ளுங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ நீங்கள் ஆனால் இது நீங்களே அது ஸ்ட்ரகிள் ஆயிருக்கீங்களா? அவங்க நிறைய செய்தி கொண்டு வரும்போது இந்த மாதிரி சர்ச்சஸ்லாம் உள்ளே போகும்போது சொல்கிறேன். இப்போ இந்த லாஃபிங்லாம் வந்து நீங்களே ரொம்ப அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிருக்கீங்க? ஒரு பயந்துருக்கேன், பேசுவேன். ஆனால் ஏசப்பா என்கிட்ட எனக்கு பர்சனலாக when I hear from God then I am at peace. ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அந்த இடத்துக்கு வந்துடுவேன். யூஸ்வலி that's how our journey has been. ஓகே. அந்த இடத்துல நீங்கள் அந்த சர்ச்சையை க்ளோஸ் பண்ணிடலாம் நீங்கள் பேசி இந்த லாஃபிங் ஸ்பிரிட் அந்த கேட்குறேன். அப்புறம் நீங்களும் அதுக்குள்ளே போனீங்க இல்லையா? அதை வீடியோலாம் அந்த சாட்சியில் சொல்லியிருந்தாங்க, வீடியோ எடுத்து காட்டினேன், நம்ப மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ சர்ச்சை க்ளோஸ் பண்ணிடலான்னு நான் நினைக்கல. நான் என்ன நினச்சேன், சரி இது நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது, சரி நம்ம ஒதுங்கிக்கலாம். ஓகே. சரி சர்வீஸ்னாலே அந்த டைம்லாம் வந்து பயங்கர மூவ்மெண்ட் இருக்கும், க்ளோரி மூவ் இருக்கும், லாஃப்டர் இருக்கும், நிறைய பேர் அப்படி லிட்ரலாக பார்ப்பாங்க. டீமன்ஸ்லாம் போகிறது எனக்கு தெரியுது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஹீலிங்ஸ் பார்த்தோம். ஸோ ஏதோ ஏசப்பா ஏதோ செய்ய ட்ரை பண்ணுறாங்க, காட் இஸ் இன் திஸ். ஆனால் இந்த காட் யாருன்னு எனக்கு தெரியல, இந்த காடை நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, புதுசாக இருக்கு. ஆனால் காட் இஸ் இன் திஸ் அப்படிங்கிற இன்க்ளினேஷன் எனக்கு இருந்துச்சு. ஸோ கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த டைமில் தான் நிறைய ட்ரீம்ஸ் பார்த்தேன். அங்கே தான் என்னோட ட்ரீம் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த ட்ரீம்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே. ஸோ அங்கே ஹெல்ப் பண்ணி திருப்பி நீங்கள் அந்த ஒரு அனாயிண்டிங்குள்ளே. ஆமாம், ஒரு 3 months கஷ்டப்பட்டேன். இல்லை இந்த மாதிரி சர்ச்சில் நடக்கும்போது நான் வந்து வெளியில் போயிடுவேன். ஓகே. அப்போ தான் பையன் பிறந்திருந்தான், அவனை தூக்கிட்டு வெளியில் போயிடுவேன். வெளியில் சர்ச்சுக்கு வெளியில் வாக்கிங் போயிடுவேன். இல்லாட்டி எனக்கு அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கும், என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருந்துச்சு. ஸோ யூஸ்வலி நான் வெளியில் போயிடுவேன். அப்போ ஒரு தடவை பாம்பேயில் வச்சு நாங்கள் ஒரு ஃபேமிலி ட்ரிப், ஒரு ஹாலிடேக்கு தான் போனோம். ஆனால் அங்கே நாங்கள் வந்திருக்கோன்னு தெரிஞ்சு ஒரு குரூப் ஆஃப் யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கால்ட் அஸ் ஓவர், வாங்க நீங்கள் கட்டாயம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஈவினிங்க்கு மட்டும் வாங்க. ஸோ வி வென்ட் தேர். அங்கே ஜோம் பண்ணுறாங்க. அங்கே ஜோம் பண்ணும்போது திருப்பி அங்கே இங்கே நம்ம சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு அந்த சர்ச்சில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. அங்கே ஜோம் பண்ணுறாங்க, லாஃப்டர் பிரேக் அவுட் ஆகுது, இவங்க கை வைக்கிறாங்க, யார் மேலெல்லாம் ஜோம் பண்ணுறாங்களோ அவங்களாம் கீழே விழுறாங்க. ஒரு ஸ்பிரிட் மூவ் இருக்குன்னு தெரியுது. எனக்கு வந்து போச்சு, இங்கேயும் திருப்பி வந்து இப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு நான் அந்த ஹாலை விட்டு வெளியில் போனேன். அப்போ ஐ ஹர்ட் காட் சே திருப்பி உள்ளே போ அப்படின்ட்டு. ஸோ நான் திருப்பி உள்ளே வந்தேன். உள்ளே வந்துட்டு இவங்களெல்லாம் பார்க்க பிடிக்கல, அதனால நான் இப்படி சுவர் பக்கமாக திரும்பி நின்று அந்நிய பாஷையில் பேசி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்குன்னா எனக்கு இவங்களெல்லாம் பார்க்க என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்க பிடிக்கல. அப்போ இவங்க கூப்பிட்டாங்க, இங்கே வா, ஏன் இந்த பொண்ணுக்கு ஜோம் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணுக்காக நான் ஜோம் பண்ணுறேன். அவன் மேலே கை வச்சு நான் ஐ ரிலீஸ் ஜாய் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க, ஜெசுடின்னு சொன்னாங்க. ஸோ நான் பிளேஸ்ட் மை ஹேண்ட்ஸ் ஆன் ஹர். நான் சொன்னேன் ஐ ரிலீஸ் ஜாய் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஏதோ ஃபீல் பண்ணுறேன், ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன், என் பாடி வெயிட்லெஸ் ஸ்விங் ஆகுது. அப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு. சே ஐ ரிலீஸ் ஜாய். ஸோ திருப்பி சொல்கிறேன் ஐ ரிலீஸ் ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணுக்கு ஜோம் பண்ணுறேன். த நெக்ஸ்ட் திங் ஐ நியூ வாஸ், நான் தரையில் இருக்கிறேன், சிரிச்சிட்டு இருக்கிறேன், பயங்கரமாக சிரிக்கிறேன், அன்கன்ட்ரோலபிளாக சிரிக்கிறேன். அப்போ என் மைண்ட் சொல்லுது, இதை தான் நீ இத்தனை மாதம் ரெசிஸ்ட் பண்ண,
இதுக்கு எதிராக தானே இருந்த, இப்போ என்ன நீ விழுந்து சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு என் மைண்ட் சொல்லுது. ஆனா உள்ள இருந்து நான் ஏதோ ஃபீல் பண்றேன், இது வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியுது. அப்போ நான் ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா நான் உங்களை ரெசிஸ்ட் பண்ணேன், ஆனா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, யூ ஒன் அப்படின்னு நான் ஏசப்பாட்ட சொல்றேன். அப்போ he said no, we won. நான் ஜெயிக்கல, நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஸோ the conversation I had with the Father when I was having that laughter, that completely changed my life. ஸோ அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுச்சு. அது இன்னொரு முக்கியமான விஷயம், டாக்டரின்ல வந்து சாவாமை பற்றி அவங்க நிறைய பேசியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக இந்தியாவில் அவங்க பேசியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது சாவாமை பிலீவ் பண்ணீங்களா, இப்போ எப்படி நம்புறீங்க? ஸோ முதல்ல கோபஸோட மெசேஜ்லாம் கேட்கும் போது, ஏப்பா நான் சாகவே மாட்டேன்னு சொல்ல போறீங்களா, இஸ் தட் வாட் யூ கோயிங் டு டெல்? இல்ல எல்லாரும் வெளியே கேட்குறாங்க, நீங்களும் கேட்டுருக்கீங்க. ஆமா, என்னப்பா அதையாப்பா சொல்றீங்க, வாட் ஆர் யூ, என்ன வாட் இஸ் திஸ் மேன் டெல்லிங்? லவி நீ இந்த மெசேஜ் வந்து உட்காந்து கேளு. He who believes in me will never die. Do you believe this? சரி சரி இந்த வசனம் இருக்கு, அதனால இப்போ என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்ட்டு நான் கேட்டிருக்கேன். அந்த மெசேஜ் அவங்க கேட்கும் போது தான் நான் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தேன். அடுத்த வாரம் போய் மெசேஜ்ல இதையா பேச போறீங்க அப்படின்ட்டு. அண்ட் தென் நான் கொஞ்சம் கொஞ்சமா சரி என்னதான் சொல்றாங்க அப்படின்னு கேட்போம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சேன். So then I now believe life is our portion. Life is our portion. Death was a consequence of sin. Life is my portion. Abundant life is my portion. அப்படிங்கிறது I slowly started to believe. And then I was like, okay, so life is my portion. Appa wants me to live. எல்லா என்னோட லைஃப்ல இருக்கிற எல்லா பாகங்கள்லையும் abundant லைஃப் இருக்கணும்னு தான் அப்பா விரும்புறாரு. ஃபிசிக்கல் ஹெல்த்லையா இருக்கட்டும், எமோஷனல் ஹெல்த்லையா இருக்கட்டும், ஸோ என்னோட ஹார்ட் ஹீலிங் ஜேர்னி எல்லாத்துலேயுமே வந்து நான் ஃபுல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு தான் அப்பா விரும்புறாரு. தட் இஸ் த மெசேஜ் ஆஃப் லைஃப். யா ஐ ஆம் ஃபார் திஸ் அப்படின்னு ஐ கேம். அதை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க. அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட 14 இயர்ஸில் உங்களுடைய இதில் ஜேர்னியில் அதை பற்றி சிலது கேட்க விரும்புகிறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறீங்களே, பொதுவாக வந்து வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாமியார் மருமகள் அப்படிங்கிற அந்த ஃபைட்டுன்றது ரொம்ப இதாகிட்டு இருக்கும். பட் நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு ஊழியக்காரர் குடும்பம், உங்களுடைய லைஃப்பில் எப்படி இருந்தது?